அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சில ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சில வரக்கூடிய கான்ஸ்டபிள் ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னைக்கு வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. அதுக்கான அப்டேட் வந்து எஸ்எஸ்சில வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்கன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்து பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வாட்ஸ்அப் வச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம ஒரு வாட்ஸ்அப் சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் வந்தாலும் டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக ஷெடியூல் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா 27 ஆகஸ்ட் 2024 இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. 27 செப்டம்பர் வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கடைசி தேதி சொல்லியிருந்தாங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு டென்டேட்டிவாக டிசம்பர் 2024 வந்து ஜனவரி 2025 நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பிளானில் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆகஸ்ட் 27 நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல. அதுதான் வந்து ஒரு அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட்ன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்எஸ்ஜிடி கான்ஸ்டபிள் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பிரகாரம் 27/8/2024 நாங்கள் கொடுக்க வேண்டியது டியூ டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்றாங்க. ஸோ நிர்வாக காரணங்களால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ நாங்கள் கொடுக்குறோங்க அப்படின்னா 5/9/2024 வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி எஸ்எஸ்ஜிடிக்கான கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் 1 வீக் தான் தள்ளி போயிருக்கு, ரொம்பலாம் தள்ளி போகல. ஸோ எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா நமக்கு டிசம்பரோட தொடக்கத்தில் எதிர்பார்க்கறதுக்கு பதிலாக டிசம்பரோட மிடில் அல்லது இறுதியில் நமக்கு எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா. ஸோ இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க இந்த எஸ்எஸ்ஜிடியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டது இந்த எஸ்எஸ்ஜிடி கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம் ரைட்டா. நீங்கள் ஒருவேளை டிஎன்பிஎஸ்சி சார்பில் வந்து போலீஸ் எக்ஸாமுக்கெலாம் படிக்கிறீங்க, எஸ்ஐ எக்ஸாம்லாம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த தேர்வை பற்றி தெரிஞ்சிருக்கும். அல்லது இப்போ புதுசாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேர்வுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கல்வி தகுதி வெறும் 10ஆம் வகுப்பு தான். தேர்வுகள் வந்து தமிழ்லையுமே வந்து தமிழ் மீடியத்துலையுமே வந்து கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் கூட இந்த தேர்வை தமிழ்லேயே படித்து கூட வந்து பாஸ் பண்ண முடியும். ஒரு எளிமையான ஒரு எக்ஸாம் தான். சிலபஸ் என்ன, இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு ஒரு ஐடியா வந்து கிரியேட் பண்ணிட்டு பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து எஸ்எஸ்ஜிடியை வந்து கிளிக் பண்ண முடியும். ஸோ பல்கான வேகன்சி வரும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000-30,000 வேகன்சி தான் ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 50,000 வேகன்சி வந்து ரிவைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனோட பார்த்தீங்கன்னா ஒரு 25,000-30,000 வேகன்சி தான் கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிவைஸ் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு 30,000 அல்லது 35,000 40,000 வேகன்சி கூட இது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம தமிழகத்துலையும் ஒரு குறிப்பிட்ட வேகன்சி வரும். ஸோ நிறைய நண்பர்கள் போலீஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த தேர்வுக்குமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நீங்கள் முதல் முறையாக போலீஸ் எக்ஸாம்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த தேர்வுக்கும் வந்து நீங்கள் படிங்க ஓகேங்களா. மேற்கொண்டு இந்த தேர்வு சம்பந்தமான ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு வாரம் தள்ளி போயிருக்கு. 5/9/2024 வரும் அப்படின்ற அப்டேட் மட்டும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.